ஹாய்ப்பா, நான் வந்து ஆல்ரெடி வந்து சோயாவில் வந்து எப்படி வந்து நம்ம கட்லட் செய்கிறது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதுலேயே கொஞ்சத்தை எடுத்து நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அதை வந்து நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம கரைஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஆயிலில் வந்து லைட்டாக பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ வந்து கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நிறைய வெங்காயம் போட்டுக்கலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதோடையே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நமக்கு வந்து குழம்பு வந்து சிக்கன் குழம்பு, மட்டன் கோலா உருண்டை குழம்புலாம் இருக்கும்ல, அந்த டேஸ்ட்டில் வரணும் இல்லையா, அதனால தான் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து தக்காளியை வந்து நல்லா அரைச்சி ஊற்றிக்கலாம். அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குழம்பு மல்லித்தூள், கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு அந்த தக்காளி வெங்காயம் வதக்கணும் இல்லையா, அதிலே லைட்டாக வதக்கிக்கலாம். அதில் கம்மியாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கனாலே இந்த மாதிரி டக்குன்னு ஆயில் பிரிஞ்சு வரும். ஆயில் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை